அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு எஸ்ஏ வீட்டில் போய் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க போகக்கூடிய முதல் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இட்ஸ் கோன் பி ஏஐ பிளாட்ஃபார்ம். பிகாஸ் எல்லாருக்கும் கஸ்டமைஸ் பண்ணி தரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து இருக்கு. மை கொஸ்டின் இஸ் தட், இப்போ உங்களோட குழந்தைய ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கோ வில் யூ அலோவ் தெம் டு யூஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம்? டெஃபினெட்லி கிடையாது. ChatGPT மட்டும்தான் ஏஐ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏஐன்றது அது கிடையாது. ஏஐன்றது வந்து ஈவன் நம்ம சிரி, கூகுள் மேப்ஸ், இல்லை டஞ்சோ ஆப்ஸ், இது எல்லாமே வந்து ஏஐ ஓரியன்டட் தான். எல்லாத்துக்குமே வந்து நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மூமெண்ட்டை தாண்டி நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும், லேர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே இல்லைங்களா? ஸோ அப்போது வந்து ஒரு எஸ்ஸேவை அவங்க திங்க் பண்ணாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ ஒரு நியூரல் கனெக்ஷன்ஸ் வரும்னு பாருங்கள். அந்த திங்கிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ChatGPTயில் கொடுத்துட்டு நம்ம ஒரு எஸ்ஸே எடுக்கிறோம் அப்படின்னா திங்கிங் டோட்டலி ஸ்டாப். So definitely I would request parents to monitor strictly because it is developing brain. அப்போ அந்த டெவலப்பிங் பிரெயினுக்கு நீங்கள் அப்ராப்ரியேட்டாக தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வளர்க்குறீங்கன்ற மாதிரி அர்த்தம். Hello everyone, it's me Aniksha Swaminathan. It's another episode on Aadan Aarogyam. ஸோ நம்மளோட சேனலில் நம்ம வரிசையாக ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது ஏன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் வந்து ஏஐ அப்படின்ற விஷயம் வந்து இட்ஸ் வெரி பாப்புலர். இது வந்து நம்மளோட ஒர்க் லைஃபாக இருக்கட்டும், இல்லை நம்ம எப்படி வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆர் எனி அதர் திங் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்ற எல்லா விஷயத்தையுமே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பவர் கொண்டதாகவே இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி ஹவு இட்ஸ் கனெக்டட் டு அவர் பிரெயின். ஆக்சுவலி இது வந்து நம்மளோட பிரெயினை வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரீவயரிங் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹவ் வி திங்க், ஹவ் வி ஃபீல், ஹவ் வி கனெக்ட் வித் ஈச் அதர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏஐ வந்து நம்ம பிரெயினை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற இந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் வந்தனா. ஷீ இஸ் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்க கிட்ட இதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஹலோ மேம். ஹலோ, எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இட்ஸ் வெரி குட் டு ஹியர். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஏஐ அப்படின்ற விஷயம் வந்து இட்ஸ் ரியலி வெரி பாப்புலர் ரைட் நவ். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஐ வந்து வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ? கரெக்ட், குட் கொஸ்டின். ஏன்னா நம்ம ஏஐ அப்படின்னா எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உங்க மனசுல என்ன வருது ஏஐ அப்படின்னா? ChatGPT, Gemini. ChatGPT மட்டும்தான் ஏஐ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏஐன்றது அது கிடையாது. ஏஐன்றது வந்து ஈவன் நம்ம சிரி, கூகுள் மேப்ஸ், இல்லை டஞ்சோ ஆப்ஸ், இது எல்லாமே வந்து ஏஐ ஓரியன்டட் தான். ஓகே, இப்போ ஏஐயோட பிகினிங்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்தது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, மினிமல் ஏஐ ஒரு நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இருக்கிறது வந்து சூப்பர் ஏஐ, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் தான் இப்போ நம்ம இந்த ChatGPT பற்றி வந்து ரொம்ப பாப்புலராக பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா தட் இஸ் காமன்லி யூஸ்ட் பை எவ்ரிபடி. பட் ஏஐன்றது அது மட்டும் இல்லை. ஏஐ இஸ் லைக் என்ன சொல்கிறது, நிறைய விஷயத்தை அதை அப்ளை பண்ணுறாங்க. லெட் இட் பி ஆர்கனைசேஷன், லெட் இட் பி மெடிக்கல் ரிசர்ச், லெட் இட் பி என்ன சொல்கிறது, ஒரு மியூசிக்கை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஏஐ இஸ் பீன் பாப்புலர்லி யூஸ்டு. ஸோ அப்படி இருக்கும்போது தெர் இஸ் த லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். ஏன்னா see, as a human brain we always want challenging things and we don't want to என்ன சொல்றது get satisfied with the simplest one. At the same time when there is a challenging, நிறைய ஒரு challenging situations வரும்போது we get into the mode of threat. இதை எப்படி சால்வ் பண்ணணும், அப்படி ஒரு ஹியூமனால உண்டு பண்ண இதுதான் வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா இட்ஸ் பீன் கிரியேட்டட் பை ஹியூமன் ஃபார் அவங்களோட பெனிஃபிட்காக, டு ஜஸ்ட் ரிசால்வ் திங்ஸ் ஃபாஸ்டர் பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் அ வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப்ங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும், நிறைய டைம் இருக்கணும், மல்டிபிள் திங்ஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்தது தான் இந்த சூப்பர் ஏஐ. ஓகே, ஸோ இந்த ஏஐ அப்படின்னு சொல்லும்போது நிறைய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் சைட் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹவு இட் இஸ் ஆக்சுவலி அஃபெக்டிங் அவர் பிரெயின்? கரெக்ட். எதுவுமே வந்து அளவுக்கு மிஞ்சினா
அமிர்தமும் நஞ்சுன்றங்க மாதிரி டெஃபினெட்லி எனிதிங். எனிதிங் நான் சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் டூ மச் ரிலையிங் ஆன் டன்ஸோட நம்ம வெளியில போகவே முடியாது. யூ ஆர் டூ மச் ரிலையிங் ஆன் சிரி இதை ஆன் பண்ணு அதை ஆன் பண்ணுனா நம்ம நடந்து போகவே முடியாது. வி ஆர் ஜஸ்ட் எல்லாமே இருக்கிற இடத்துல இருந்தே உட்காந்து பண்ணும்போது ஹியூமன் பிரெயின்லே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒரு வந்து ப்ரிமிட்டிவ் பிரெயின், பேசிக் பிரெயின்ன்றது, அதுக்கப்புறமா தான் வந்து சூப்பர் பிரெயின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த ப்ரிமிட்டிவ் பிரெயினுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா மூவ்மெண்ட். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இல்லையா? மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மூமெண்ட்டை தாண்டி நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற அந்த பிளானிங்கும் வந்து நம்ம மற்றவங்க கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அதில் தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஹியூமன் பிரெயின் இன் அ வெரி வேரிட் வேஸில் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் வித் மூமெண்ட், அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன சொல்கிறது மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பிரெயின்லேயே டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்கும்போது இந்த திங்கிங் ஆஸ்பெக்ட்ஸ் கான்செப்ஷுவலாக நம்ம திங்க் பண்ணணும், காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணணுங்கிற போது நான் சொன்ன மாதிரி வி ஆல் வாண்ட் ஈஸி வே அவுட்ஸ், எல்லாமே டக்குன்னு முடிக்கணுங்கிற போது வி டோன்ட் வாண்ட் டு என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிள். வி டோன்ட் வாண்ட் டு என்ன சொல்ற புட் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஸ்ட்ரகிள் கூட சொல்ல முடியாது, ஸ்ட்ரகிள் மேபி த ராங் வேர்ட், பட் புட் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். பட் எதுவுமே எஃபர்ட் இல்லாமல் நம்மளுக்கு கெயின் கிடையாது. நோ பெயின் நோ கெயினுங்கிற மாதிரி if you are getting everything easy you are going to lose a lot of things. எனக்கு நீங்கள் சொல்லும் போது தான் வந்துட்டு இது ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. we get every answer through these AI platforms. அப்படி இருக்கும்போது there was a time when they struggle with a problem, ஒரு mathematical word problem இருக்கட்டும் or any other equation that they need to find or வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா people did actual research. Yes. People actually put that extra effort in that. So இந்த எஃபர்ட் போடும்போது என்ன ஆகுதுன்னா அதோட ரிசல்ட்ஸ் எய்தர் let it be wrong or right. அந்த ரிசல்ட் இந்த மெத்தட்ல பண்ணா இதுக்கான ஆன்சர் இப்படி கிடைக்கும் ஆர் கிடைக்காது அப்படின்ற ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லை அந்த மெத்தடாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு அவங்க போட்ட எஃபர்ட்னால சம்வேர் த பிரெயின் ஹேஸ் ஸ்டோர்ட் ஆல் தீஸ் திங்ஸ். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இது நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் தரக்கூடிய ஒரு விஷயமா ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணும்போது பிரெயினில் இருக்கக்கூடிய நிறைய கெப்பாசிட்டியை வந்து நம்மளே முடக்கிறோமோ. See, brain உடைய ஒரு பேசிக் பிரின்சிபல் இருக்கு, யூஸ் இட் ஆர் லூஸ் இட். ஓகே, யூஸ் இட் ஆர் லூஸ் இட். ஸோ ஆப்வியஸ்லி த மோர் யூ யூஸ் இட் த மோர் யூ ஆர் எக்ஸசைசிங் இட். பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்ற மோர் தென் அன் ஆர்கன், இட் இஸ் லைக் மசில் மாதிரி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ பிரெயினோட பிரின்சிபல்ஸே வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி தான். ஸோ இட்ஸ் மசிலுங்கிறதுனால த மோர் எக்ஸசைஸ் யூ கிவ் the more it is going to strengthen. Okay. The more you don't use it, it's going to degenerate. Okay. அப்போ அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ நம்ம டீஜெனரேஷன் யோசிக்கும் போது ஓல்டர் இஷ்யூஸ் ஓல்டர் ப்ராப்ளம்ஸ்க்கு அண்ட் அப்பயுமே கான்ஸ்டன்டாக நம்ம மைண்டுக்கு வருது மெமரி, அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். பட் இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி லெட் ஸ்டார்ட் வித் ஒரு கூகுள் மேப்ஸ். இப்போ நீங்கள் வந்து மேத்ஸை பற்றி சொல்கிறீங்க, மேத்ஸுங்கிற போது இப்போ எல்லாருமே நம்ம வந்து மென்டல் மேத்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது போய் இப்போ கால்குலேட்டர்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னு. இப்போ எவ்வளோ நம்ம ஈஸி பண்ணுறோமோ அப்போ அந்த ஏரியா ஆஃப் த பிரெயின் இட் இஸ் லூசிங் இஸ் கெப்பாசிட்டி பிகாஸ் யூ ஆர் நாட் எக்ஸசைசிங் இட். ஓகே. ஸோ அப்போ அந்த பிரெயினில் வந்து நிறைய ஒரு அட்ராஃபினா அந்த குறைதல், அந்த மசில் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த ஷ்ரிங்க் ஆகும்போது ஆப்வியஸ்லி அது ரிலேட்டட் பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அண்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் இன்டர்கனெக்டட். பிரெயின் வந்து இட்ஸ் அன் அசோசியேட்டட் ஏரியா ஆஃப் ரீஜன்ஸ். இப்போ நான் மூவ்மெண்ட் நான் பண்ணலை அப்படின்னா வெறும் மூவ்மெண்ட்டை மட்டும் கர்டெயில் பண்ணல, பிகாஸ் இட்ஸ் அன் அசோசியேட்டட் கனெக்ஷன்னால மற்ற விஷயமும் கண்டிப்பாக பாதிக்கும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்வோம் அப்படின்னா when you are feeling depressed start walking அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் மூவ்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் என்ன சொல்கிறது இன் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் மூட். இப்போ நம்ம வந்து நம்மளோட வேலையை கட்டுப்படுத்தணுன்றதுனால நம்ம மூவ்மெண்ட்டை குறைச்சிட்டு அதை பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு திங்க் பண்ணுறதையும் குறைச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா அப்போ தென் யூ கேன் திங்க் லைக் என்ன ஒரு மேசிவ் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி. சொன்ன மாதிரி இந்த கூகுள் மேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூ ஆர் நாட் எக்ஸசைசிங் தட் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பிரெயின். அப்போ நிறைய அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் நியூரான்ஸ் ஃபயரிங் எல்லாம் அங்கே ஸ்டாப் ஆகும்போது யூ ஃபர்கெட்டிங்.
இப்போ வந்து ஒரு 80-year-old பீப்புளுக்கு வந்து மெமரிஸ் நல்லா இருக்கு, என்ன மெடிசன்ஸ் குறைவா எடுத்திருக்காங்க, இன்னும் ஹெல்தியா இருக்காங்க, நடந்து போறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா they've used all sort of their brains. May it be movement, may it be planning, may it be thinking, okay, may it be social interaction கூட. ஸோ எல்லாமே அங்கே யூஸ் பண்ணதுனால brain is the very important organ which controls the whole system. அப்போ நம்ம அந்த பிரெயினுக்கு பர்டிகுலர் ஏரியாவை கூட நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா தென் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் இட். கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த ஏஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் யூசேஜ் இன் எவ்ரி பிளாட்ஃபார்ம். அப்படி வரும்போது பீப்புளோட பர்சனாலிட்டி வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கெட்டிங் அஃபெக்டட் இன் மெனி வேஸ். ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா தேர் இஸ் அ பர்சன் who has a different type of knowledge. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இவ்வளோ தெரியும் ஆர் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பர்டிகுலர் நாலேஜ் தான் அவங்களுக்கு தெரியுன்றது எனக்கு பர்சனலாக தெரியும். பட் when they project themselves outside for an interview or in a public place, அவங்களோட ப்ரொஃபைலாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இட்ஸ் வே டூ மச். இந்த டூ மச்ன்றது நான் எப்படி சொல்கிறேன்னா தே ஹவ் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்டு இட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு எஸ்ஏ வீட்டில் போய் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க போகக்கூடிய முதல் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இட்ஸ் கோன் பி ஏஐ பிளாட்ஃபார்ம். பிகாஸ் எல்லாருக்கும் கஸ்டமைஸ் பண்ணி தரக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. மை கொஸ்டின் இஸ் தட் இப்போ உங்களோட குழந்தைய ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கோ வில் யூ அலோ தெம் டு யூஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம்? டெஃபினெட்லி கிடையாதுங்க. அதுதான் நான் சொல்கிறேன், டெஃபினெட்லி கிடையாது. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இன்றைக்கி வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். இப்போ சில்ட்ரன் ஆர் ஸ்டார்டட் யூஸிங். ஏன்னா ஆல்ரெடி சில்ட்ரன் வந்து டெக்னாலஜி ஃப்ரீக்கு, தே ஆர் வெரி குட் அட் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் த பிரெயின் ஃபயரிங்ஸ் ஆர் ஃபாஸ்டர். நம்மளை விட வந்து அவங்க பெட்டராக லேர்ன் பண்ணுவாங்க. லேர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே இல்லைங்களா? ஸோ அப்போது வந்து ஒரு எஸ்ஸேவை அவங்க திங்க் பண்ணாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ ஒரு நியூரல் கனெக்ஷன்ஸ் வரும்னு பாருங்கள். அந்த திங்கிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு சாட்ஜிபிடியில் கொடுத்துட்டு நம்ம ஒரு எஸ்ஸே எடுக்கிறோம் அப்படின்னா திங்கிங் டோட்டலி ஸ்டாப். ஓகே. அப்போது டெவலப்பிங் பிரெயினை நம்ம வந்து என்ன சொல்கிறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம வி ஆர் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் இட். அப்போ இந்த இடத்துல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வரும். ஸோ இப்போ ஒரு எஸ்ஏ எழுத சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு டீச்சருக்கும் தெரியும் இது வந்து எந்த குழந்தை வந்து ஏன் யூஸ் பண்ணிட்டு எழுதுறாங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கிளியராக தெரியும். ஒரு குழந்தை வந்து ஒரு டீச்சரே சொல்லியிருக்காங்க கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுக்கும் போது எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ தே ஆர் யூஸிங் தேர் ஓன் திங்கிங். இன்ட்ராக்ட் பண்ணாமல் சாட்ஜிபிடியில் அதான் அந்த எம்ஐடி ரிசர்ச்லலாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இன்ட்ராக்ட் பண்ணாமல் அவங்க வந்து ஜஸ்ட் பிளாங்காக இருக்காங்க, அவங்களோட எஸ்ஏஸ்லேருந்தே அவங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா தே ஹவ் நாட் எக்ஸசைஸ் தேர் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் ரெக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் டு மானிட்டர் ஸ்ட்ரிக்ட்லி பிகாஸ் இட் இஸ் டெவலப்பிங் பிரெயின். அப்போ அந்த டெவலப்பிங் பிரெயினுக்கு நீங்கள் அப்ராப்ரியேட்டாக தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வளர்க்குறீங்கன்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கர்டெயிலிங்னா அப்போ டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும்.